வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்ஆவிட்டோஸ் தமிழ் சேனல். நான் எஸ்ஆவிட்டோஸ். இன்றைக்கி நம்ம வந்து கூலர் மாஸ்டரோட MH650 ஹெட்ஃபோனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபுல்லாக நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ரிவ்யூ கொடுத்ததுனால எனக்கு இதில் வந்து எல்லாமே கவர் பண்ண முடிஞ்சது. இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த ப்ரைஸ்க்கு இது சூட்டபிளான ஒரு ஹெட்ஃபோனாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஹார்ட்வேர் குவாலிட்டி எப்படி இருக்குது, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி அண்ட் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் என்னென்ன மாதிரி நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ஹெட்ஃபோனுக்கும் மற்ற ஹெட்ஃபோனுக்கும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ரிவ்யூவாக இருக்க போது இந்த MH650 ஹெட்ஃபோனை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பார்த்துடலாம். அன்பாக்சிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கார்டில் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பிசி பில்ட் ஏதாவது வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பிசி பில்ட் ஏதாவது வேணும்னா கேட்கலாம். இப்போ நீங்கள் வந்து அன்பாக்சிங் இந்த ஹெட்ஃபோனோட பார்த்துட்டு வந்துருங்க. ஹெட்ஃபோனோட ஃப்ரண்ட் சைடு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனோட பிக்சர் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கூலர் மாஸ்டரோட MH650 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து RGB எலிமினேஷனும் இருக்குது, வர்ச்சுவல் 7.1 சரவுண்ட் சவுண்டும் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் PS4 அண்ட் PC கூடயும் கம்பேட்டபிள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாங் லாஸ்டிங் கம்ஃபர்ட் இருக்கும். அதை நம்ம வந்து செக் பண்ணிட்டு தான் சொல்லணும். தென் USB கனெக்ஷன் மூலமாக தான் இதோட ஆடியோ இன்டர்ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்கல. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில பல முக்கியமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ வர்ச்சுவல் 7.1 சரவுண்ட் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 50mm நியோடினியம் டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிட்டாச்சபிள் மைக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கன்வீனியன்ட் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது, RGB எலிமினேஷன்ஸ் இருக்குது, அண்ட் ஃபோம் பேடிங் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணி பேக்கேஜ்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ பேக்கேஜ்குள்ளே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. தனியாக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம ப்ரீமியமாக தான் இருக்குது. எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பேக்கேஜ் தான், பட் அதுலேயும் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பேக்கேஜ் தான் வந்து கொடுத்துருக்க மாதிரி நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிள் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா வந்து சில பேர் வந்து தனியாக எக்ஸ்டர்னல் மைக் வந்து யூஸ் பண்ணுறதுனால இது வந்து கழட்டுற ஆப்ஷன் வந்து ஒரு நல்ல விஷயம். தென் நம்மளுக்கு வந்து ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோனை வெளில எடுப்போம். இப்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேரி பவுச் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்தோ இட்ஸ் யூஸ்லெஸ் பட் ஸ்டில் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. தென் வந்து நம்மளுக்கு வந்து மேனுவல் புக். ஸோ ஹெட்ஃபோன் வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ கட்டி போட்ட ஹெட்ஃபோன் நம்ம வெளில எடுத்துருவோம். ஸோ ஓகே, இதுதான் நம்மளுடைய ஹெட்செட். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து LR அப்படிங்கிறது தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு இது வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும், எந்த சைடு எதை மாட்டுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அது இல்லாமல் தெளிவாகவே நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைட்லலாம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கவர்லாம் ஒட்டி நல்லா சேஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துடலாம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளாஸ்டிக் பில்டு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பில்டு பற்றி சொல்லணும்னா பட் தூக்கும் போதே வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ரொம்ப அந்த பிளாஸ்டிக்கி ஃபீல், அந்த ஒரு மட்டமான ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஒரு நல்ல ஒரு ஃபீல் தான் வந்து கிடச்சிருக்கு. மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. பட் பிளாஸ்டிக் வந்து நல்ல பெண்டபிள் பிளாஸ்டிக்காக இருக்குது. இங்கே பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பெண்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நல்ல பெண்ட் ஆகிற ஒரு பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் உடையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அண்ட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் பில் தான். ஸோ எங்கேயுமே மெட்டல் பீஸ் இல்லை. நான் நினச்சா இது வந்து மெட்டல் பீஸாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் பில்டு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் நல்லாவே இருக்குது. அண்ட் ஃபோம் வந்து டச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆல்தோ இது வந்து மெமரி ஃபோம் கிடையாது, பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ப்ரீத்தபிள் ஃபோம்னால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்வை வந்து நிறைய பேருக்கு தங்காது அவ்வளோவா. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. மேலேயும் நம்மளுக்கு வந்து ஃபோம் பேடிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா USB கனெக்ஷன் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோவோட அந்த இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ எந்த ஒரு நாய்ஸ், எந்த ஒரு டிஸ்டார்ஷனும் நம்மளுக்கு வந்து இருக்காது. கேபிளோட லென்த் வந்து 1.5 மீட்டர்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு USB to Type-C கனெக்டர் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா USB-A to Type-C கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோன்ஸ் கூட நீங்கள் வந்து இந்த கனெக்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் Type-C மொபைல் ஃபோன்ஸில் மட்டும்தான் இது வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. மற்ற ஃபோன்ஸில் யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து கனெக்டர் வாங்கணும். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக பார்த்திங்கன்னா ஆடியோ ஜாக் தான் வந்து பிடிக்கும். பிகாஸ் நிறையா டிவைசஸில் யூஸ் பண்ண முடியும். பட் இதில் வந்து இந்த மாதிரி அடிஷ்னலாக ஒன்று கொடுத்துருக்காது, கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும்.
ஸோ ஹெட்செட்டை நம்ம ஒரு க்ளோசர் லுக்கில் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு எது ரைட் சைடு எது நல்லாவே தெரிஞ்சிடும். தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாஸ்டிக் பில்டு தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. பட் நல்லா வந்து பெண்டபிளான ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக் கொடுத்துருக்கனால உடையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கூலர் மாஸ்டரோட ஒரு லோகோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து நம்மளுக்கு RGB எலிமினேட் ஆகும். ஸோ இந்த RGB வந்து சாஃப்ட்வேர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். அதே மாதிரி கீழ் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சரவுண்ட் சவுண்டை வந்து ஆன் பண்ணுறதுக்கு, வால்யூம் கம்மி பண்ணுறதுக்கு அண்ட் மைக் மியூட் பண்ணுறதுக்கு அண்ட் RGB எலிமினேட் பண்ணுறதை மாற்றுறதுக்கு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு போர்ட் இருக்குது. ஸோ இந்த போர்ட் வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைக்கை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அன்பாக்சிங்கில் இதோட பில்ட் குவாலிட்டி பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் இதோட பில்ட் குவாலிட்டி உண்மையிலே யூசேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு சாலிடான ஒரு பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பிளாஸ்டிக்கால் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹார்டாக இருக்குது, நல்ல ஒரு ரிஜிடாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கீழே போடுறதுனாலோ இல்லை தெரியாமல் கீழே விழுந்துருச்சு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே ஆகாது. அதே மாதிரி டாப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளையக்கூடிய அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டாக வந்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு வந்து வளைச்சாவே எவ்வளோ வளையுது அப்படின்னு தெரியும். பிகாஸ் அவ்வளோ ஃப்ளெக்சிபிளான ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருக்கனால உடையறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே வந்து கம்மியான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்டபிளும் நம்மளுக்கு வந்து தாராளமாக இருக்குது. ஸோ எந்த மாதிரியான ஒரு ஹெட் சைஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து செட் ஆகும் இந்த ஹெட்ஃபோனு. ஃபோம்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெமரி ஃபோம் கிடையாது. ஆனால் பிரீத்தபிள் குஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாங் ஹவர்ஸ் ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து கேம் விளாட்றவங்களா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்வெட் ஆகிற ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பாஞ்சாக தான் இருக்குது. மேல் சைடும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து செம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்பாஞ்சஸும் வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஃபோம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நல்ல க்ளோஸ்டான ஒரு சர்க்கிள் வந்து கிடைக்குது காதை சுற்றி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த உள்ளே இருக்கிற ஸ்பேசிங் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெட்செட் மேலே, அதாவது ஹெட்செட்டை போடும் போது உங்களோட காதுங்க மேலே வந்து அதை படுறதுக்கு ப்ராப்ளமே இருக்காது உங்களுக்கு. பிகாஸ் சில ஹெட்ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேசிங் வந்து கம்மியாக கொடுக்கறனால உங்களோட இயரோட டிப்ஸ் எல்லாம் வந்து அது ப்ரெஷர் போட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதனால் லாங் டைம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெயின் இருக்கும். பட் இந்த ஹெட்ஃபோனில் அந்த மாதிரியான ப்ராப்ளமும் கிடையாது. பிகாஸ் நான் அதை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ரிவ்யூ போகிறதுனால எனக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிய வருது. ஏன்னா லாங் ஹவர்ஸில் யூஸ் பண்ணும் போதும் எனக்கு அந்த எந்த பெயினும் இல்லை அப்படிங்கிறத நான் இங்கே வந்து மீன் பண்ணுறேன். மேபி சில பேருக்கு ரொம்ப பெரிய காதுகள் இருக்கும். ஸோ அவங்கள பற்றி தெரியாது. பட் என்னோட காதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து செம கம்ஃபர்டபுளாக இருக்குது. கரெக்டான ஒரு ஃபிட்டாகவும் இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாட்டும் போது நல்ல ஒரு டைட் ஃபிட் நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ அதனால் அவுட்டரில் நடக்கிற நாய்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு கேட்காது. ஸோ இன்னும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ஹெட்ஃபோனோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 5500 rupees வந்து இந்த ஹெட்ஃபோன் வந்து செல் ஆகிட்டு இருக்கு. இது முன்னாடியே வந்த ஹெட்ஃபோன்ஸ் தான். பட் பட்ஜெட் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஹெட்ஃபோனாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம ரிவ்யூ போடுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம வந்து வேக் பண்ணோம். ஸோ 5500க்கான ஒரு ப்ரைஸ்க்கான ஒரு ஹெட்ஃபோனாக இது இருந்துச்சுன்னா என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து நான் சவுண்ட் குவாலிட்டி சொல்ல முடியும். பிகாஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஹெட்ஃபோன்லாம் கம்பேர் பண்ணும்போது 5500 அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ஃபோனில் USB பாஸ் த்ரூ வந்து கிடைக்கிது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் மூலமாகவும் எல்லாத்தையும் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹெட்ஃபோனோட சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே சரி, மைக்கும் சரி நம்மளுக்கு வந்து நல்லாவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து மைக் டெஸ்டிங்கும் வந்து பார்த்துடலாம் இந்த ஹெட்ஃபோனோடது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து இந்த ஹெட்ஃபோனில் இருக்கிற மைக்கை வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த மைக் எப்படி இருக்குது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அதெல்லாம் பார்த்துடலாம். அவுட்டர்லேயும் நம்மளுக்கு வந்து சில நாய்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த ஹெட்ஃபோனோட மைக்கில் தான் வந்து உங்களோட ஆடியோவை வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இது வந்து கூலர் மாஸ்டரோட MH650 ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இதில் இருக்கிற மைக்கை தான் நம்ம வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மைக் டெஸ்ட் 1 2 3, மைக் டெஸ்ட் 1 2 3. ஸோ எவ்வளோ பாப்ஸ் அதெல்லாம் வந்து எவ்வளோ எடுக்குது அப்படின்னு தெரியல. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டீசெண்டான ஒரு லென்த்தில் தான் வந்து நம்மளோட மைக் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளேஸ் பண்ணி தான் இந்த மைக் டெஸ்ட் நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் பக்கத்தில் வந்திங்கன்னா அதுக்கப்புறம் என்ன மேபி அந்த பாப் அந்த சவுண்டெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்கும். பிகாஸ் ஃபில்டர் இல்லை வந்து முன்னாடி வந்து ஸ்பாஞ்ச் எதுவுமே இல்லாததுனால நம்மளுக்கு வந்து அந்த சவுண்டு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான்
நானும் இன்னும் வந்து இதோட மைக் டெஸ்ட் பண்ணி கேட்கல. இப்போ தான் நான் வந்து கேட்கணும் இதுக்கப்புறம் தான். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்ஸ் இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக உங்களுக்கு எப்பயுமே எந்த ஆடியோவில் பேசிகிட்டு இருக்கணும் அதே ஆடியோவில் தான் உங்களுக்கு வந்து கேட்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து கேட்டுட்டு இருக்கிறது இந்த ஹெட்ஃபோனோட மைக் மூலமாக கேட்டுட்ருக்கீங்க. கூலர் மாஸ்டரோட MH650 மைக் மூலமாக கேட்டுட்ருக்கீங்க. இப்போ வந்து அப்படியே நம்மளோட கேமராவோட மைக்குக்கு ஸ்விட்ச் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. திருப்பி வந்து நம்ம இந்த ஹெட்ஃபோனோட மைக்குக்கே நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தாராளமாக தெரியும். ஸோ ஒரே லெவல் ஆஃப் ஆடியோவில் தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். இதுக்காக நம்ம வந்து கத்தியோ இல்லை வந்து கம்மியாகவோ பேசலாம் நம்ம. ஸோ கரெக்டாக நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி எந்த ஒரு சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணல, OBS தான் யூஸ் பண்ணுறேன். இதோட மைக்கோட சவுண்டை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ சாஃப்ட்வேர்க்குள்ளே ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இந்த மாதிரி தான் வந்து லுக்காக இருக்கும். பிகாஸ் எல்லா கூலர் மாஸ்டர் ஆக்சசரிஸும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேராக தான் இது இருக்கும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன ஆக்சசரிஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆக்சசரிஸோட இது இருக்கும், நேம் இருக்கும். நம்மளுக்கு MH650 இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேப்பே நம்மளுக்கு வந்து லைட்டிங் டேப் இருக்குது. ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிக், ப்ரீத்திங் அந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது ஒரு கலர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கலரும் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக ஒன்றும் ஹெட்ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்மளுக்கு வந்து RGB லைட்டிங் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். சவுண்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. ஸோ அந்த டேப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன லெவலில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்மளோட வால்யூம் ஆகட்டும், மைக்கோட வால்யூம் ஆகட்டும், மைக்கோட இன்புட் அவுட்புட் அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஈக்குவலைசரும் அந்த கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ மோஸ்ட்டாக இதை வந்து நிறைய பேர் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் கொடுத்துருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன். பிகாஸ் மைக்கோட லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் சம்டைம்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஸ்கார்டில் உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஹையாக கேட்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இங்கே வந்து மைக்கோட லெவல் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து பேசுகிறது ரொம்ப லவுடாவோ இல்லை வந்து ரொம்ப லோவாகவோ கேட்காது. அதே மாதிரி பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு லெவலும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். ஸோ பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணும் போது நான் வந்து நோட்டீஸ் பண்ணது என்னென்னா கண்டிப்பாக கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லணும். மோஸ்ட்டாக ஈக்குவலில் வச்சு யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். பிகாஸ் சில இடத்துல வந்து கொஞ்சம் நாய்ஸ் வந்து வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதாவது அந்த டிஸ்ட்ராக்ஷன் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறனால நான் வந்து பேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வச்சுருக்கேன். எல்லாமே எப்படி ஃபஸ்ட்டு வாங்கும் போது இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணியும் பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து நார்மலாக இருக்கிறதே வந்து பெட்டராக இருக்குமோ அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீசெட்ஸ் ப்ரொஃபைல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை வந்து நம்மளே ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி இந்த லெவல்ஸோ எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களோட மூவி பார்க்கறதா இருந்தாகட்டும், யூடியூபுக்காகட்டும், இல்லை வந்து மியூசிக் கேட்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து கேமுக்காகட்டும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் இங்கே வந்து பண்ணும்போது இதில் வந்து தனித்தனி ப்ரொஃபைல் செட் பண்ணி வச்சுட்டா ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து லெவல்ஸ் மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7.1 ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு முன்னாடி சொன்ன மாதிரி தான் 7.1 பற்றி பேசுறதுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஹெட்ஃபோன்ஸ் இது கிடையாது. அந்த அவ்வளோ ஒரு கிரேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுக்கல. ஓகே, இருக்கிறது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஸோ இவ்வளோ தான் சாஃப்ட்வேர் சைட்லேருந்து. இந்த ஹெட்ஃபோனோட சாஃப்ட்வேர் பற்றி நம்ம வந்து பார்த்தோம். சாஃப்ட்வேரில் நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. நிறைய வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்துச்சு, நிறையா லெவல்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க. பட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அந்த லெவல்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூஸ்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லணும். பிகாஸ் நான் வந்து அந்த லெவல்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்டாக ஃபேக்காக இருந்த மாதிரி எனக்கு வந்து இருந்துச்சு. பிகாஸ் 5500 ஹெட்ஃபோனுக்கு யார் வாங்கி லெவல்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பா சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அது மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது எப்படி பண்ணணுன்ட்டு. அதே மாதிரி நிறைய பேர் யூஸும் பண்ண மாட்டாங்க. பட் பேஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு அது மட்டும் நான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேஸ் கிடையாது. அந்த சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்கிறபடி வந்து பார்த்தா நம்ம வந்து பேஸை இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தோம்னா ஆடியோ அவ்வளோக்கு அவ்வளோ மட்டமாகிடுது. சுத்தமாக வந்து ஆடியோவே கேட்கல அப்படின்னு தான் சொல்லணும். லைக் ஃபேக் பேஸ் மாதிரி இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஃபேக்காக வந்து அதை பூஸ்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஆடியோ லெவல் வந்து ரொம்ப அடி வாங்குது. ஸோ மோஸ்ட்டாக வந்து ஈக்குவலாக எதில் அவங்க ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதிலே நீங்கள் வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா அது நல்லாவே இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் எதுவும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப மட்டமாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா நான் வந்து ஃபீல் பண்ணேன், அதனால் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது தெரியும். மற்றபடி வேறு எந்த ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பிகாஸ் அவங்க கொடுத்துருக்க ப்ரீசெட்டே மட்டமாக இருந்துச்சுன்னா அது வேறு விஷயம். பட் அது
அது ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு. நம்மளாம் அந்த வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃபேக்காக நம்மளுக்கு வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த சாஃப்ட்வேர். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்டாக அந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற அந்த லெவல்ஸை மட்டும், அதாவது லெவல்ஸ் இந்த சென்ஸ் பேஸ் லெவல் அண்ட் ஈக்குவலைசர் மட்டும் எதுவும் டியூன் பண்ணாமல் நீங்கள் வந்து நார்மலாகவே யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஓவராலாக 5500 rupeesக்கு இந்த ஹெட்ஃபோன் வந்து தாராளமாக வாங்கக்கூடிய ஒரு ஹெட்ஃபோன் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். பிகாஸ் அந்த அளவுக்கு நல்லா இருந்ததுனால தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கி ரிவ்யூவே இதை வந்து போட ஆரம்பித்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்கிறது ஒரு அடிஷ்னல் விஷயம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய ஹெட்ஃபோன்ஸ்க்கு வந்து சாஃப்ட்வேர் கண்ட்ரோலபிலிட்டி வந்து வராது. ஸோ சாஃப்ட்வேர் கண்ட்ரோலபிலிட்டி இருக்கிறதுனால இந்த ஹெட்ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 7.1 சரௌண்ட் ஆனும் ஆஃபும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க நீங்கள் நம்ம வந்து சாஃப்ட்வேர் ஃபுல்லாகவே காட்டியிருப்போம். RGB லைட்டிங் கண்ட்ரோல் பண்ணுறது, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி அதர் பெரிஃபரல்ஸ் இருந்துச்சுன்னா கூலர் மாஸ்டர்லேயே உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து சிங்க் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸும் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஹெட்ஃபோனோட ரிவ்யூ அவ்வளோதான். இந்த ஹெட்ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேல்யூபிளான ஒரு ஹெட்ஃபோன் தான். தாராளமாக நீங்கள் வந்து இனிஷியலாக வாங்குறீங்க, ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஹெட்ஃபோன் வாங்கி ட்ரை பண்ணால் இந்த ஹெட்ஃபோனுக்கு தாராளமாக நீங்கள் வந்து போகலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூஸ் பொறுத்த வரைக்கும் லாங் லாஸ்டிங் ஒரு ஹெட்ஃபோன் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும். பிகாஸ் நிறைய ஹெட்ஃபோன் வந்து கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோனோட குவாலிட்டி வந்து சரியில்லாமல் போகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகும். பட் இதில் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் அவ்வளோவா ரிவ்யூஸ் பொறுத்த வரைக்கும் வரலை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு மேக்ஸிமம் எவ்வளோ சவுண்டில் வைக்க முடியுமோ வச்சு கேட்டாலும் அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஆடியோவில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே நோட்டீஸ் பண்ண முடியல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பாதி ஹெட்ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். குறைன்னு கேட்குறது சவுண்டு, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஹை லெவலில் நம்ம வந்து வைக்கும் போது நாய்ஸஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. பட் இந்த ஹெட்ஃபோனில் அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து கிடையாது. ஸோ ஓவரால் இந்த பட்ஜெட்டுக்கு தாராளமாக இந்த ஹெட்ஃபோனை நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். இந்த ரிவ்யூ வந்து அவ்வளோதான். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. அதே மாதிரி சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டிஸ்கார்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய கிவ்அவேஸ்லாம் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லையும் டிஸ்கார்ட்லையும் பண்ண போகிறோம். ஸோ ஃபியூச்சரில் ஐடியாஸ் இருக்குது. ஸோ தாராளமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பிசி பில்ட் ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.